ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த ஒரு விலாக் வந்து ரொம்பவே வந்து ஸ்பெஷலான விலாக். ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாங்கள் வந்து வெளியில் போயிருந்தோம். ஸோ அதுவும் வந்து சாப்பிட்றதுக்கு. கோவிட் வர்றதுக்கு முன்னாடி தாங்க சேனா நான் அவங்க எல்லோரும் போய் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வெளியில் போகிறோம். ஸோ அதுவுமே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருந்தது. நான் வந்து கேஎஃப்சி போகலாமா இல்லை நான் சங்கீதாக்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டினியூவாக வந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க, ரொம்பவே வந்து ஃபன்னாக இருக்கும். ஸோ வீடியோவும் மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது கேஎஃப்சிக்குள்ளே வந்து வந்தாச்சு. இது வந்து கரெக்டாக பார்த்திங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அந்த கேஎஃப்சிக்கு தான் வந்து போயிருந்தோம். ஆர்டர் பண்ணியாச்சு. பட் ஆனால் ஆர்டர் பிக்கப் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. அதுக்குள்ளே சேனாவும் சேனாவோட டேடியும் பண்ணுற அட்டகாசத்தை பாருங்கள். நம்மளோட நம்பரை வந்து கூப்பிட்டுட்டாங்கடா, இன்னும் போய் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு வர வேண்டியதான். ஸோ ரொம்பவே வந்து கம்மியாக தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ ஏன்னா சேனா வந்து சும்மா கேட்குறதோட அவ்வளோதான். அவங்க சும்மா டேஸ்ட் மட்டும் தான் வந்து பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு வேணான்ருவாங்க. ஸோ மீதி எல்லாமே வந்து நான் தான் சாப்பிட்ணும். ஸோ என்னை பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். சேனா மீதி வச்சதை வந்து சாப்பிட்டுட்டு என்னோடய ஃபுட்டையும் சேர்த்து சாப்பிட்டனால தான் வந்து நம்மளால் அந்த வெயிட் லாஸ்ன்ற ஒரு ப்ராசஸ்க்குள்ளேயே வந்து போக முடியல. நல்லா வந்து பர்கரை மொக்குன்னு மொக்கிட்டு அடுத்து வந்து சேனாவுக்கு வந்து வேறு ஒரு பிளேஸ்க்கு வந்து போகணுன்னு சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ அந்த பிளேஸ்க்கும் வந்து சேனா வந்து கூட்டிகிட்டு போகிறோம். கேஎஃப்சி போகலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு கடைசியில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஹாஃப் பர்கரோட போகுதுன்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா அதையும் சேர்த்து நான் சாப்பிட வேண்டியதாக போயிடுச்சு. எப்பயுமே வந்து பர்கர் வந்து நம்ம சாப்பிட போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எனக்கு அந்த டொமேட்டோ கெச்சப் வந்து பத்தாதுங்க. செகண்ட் டைம் நான் போயிட்டு கண்டிப்பாக அவங்கக்கிட்ட வாங்கிட்டு வந்து தான் சாப்பிடுவேன். எத்தனை பேர் வந்து அந்த மாதிரி இருக்கீங்கன்னு தெரியல. ஸோ இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கேஎஃப்சிக்குள்ளே இருந்து வெளியில் வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சேனா சொன்ன இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளே ஸ்டேஷனுக்கு வந்து போகணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி மழை வந்து தூறல் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அங்கே போக முடியல. எப்படியோ சேனாவை வந்து சமாதானம் படுத்தி சங்கீதாக்கு வந்து கூப்பிட்டுட்டு வந்துட்டோம். எனக்குலாம் வேணாம், ஆல்ரெடி ஃபுல் ஆகிடுச்சு. இதில் தோசை வேறையா? நோ 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 நோ. நெக்ஸ்ட் ஹோட்டலுக்கா? பர்கர் முடிச்சதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போகணுமா? அங்கே பாருடா சிங்கம். நிற்கிறியா? அம்மா ஃபோட்டோ எடுக்கிறேன். இல்லை இங்கே சிங்கம் கிட்ட நிற்கிறியா? வா. அத்தைக்கும் மாமாக்கும் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்சல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. ஸோ பாருங்கள், லைட்லாம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ரொம்பவே வந்து பிரைட்டாக இருக்கும். சென்னை வந்து பகலில் பார்க்குறத விட நைட்டில் பார்த்தா ரொம்பவே வந்து அழகாக இருக்குங்க. ஸோ அந்த லைட்டிங்ஸ்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இந்த பிரிட்ஜு வந்து இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ மேலே அந்த கோயம்பேடு பிரிட்ஜு. ஸோ அதுலேயும் வந்து அவ்வளோக்கா வந்து வண்டிலாம் வந்து போயிட்டு வர்றது அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்க. அண்ட் இந்த ஹோட்டலுக்குமே வந்து நம்ம ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வரலாங்க. அண்ட் இந்த விலாக் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. அண்ட் கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். இன்னும் விலாக் வந்து முடியலை. டயர்ட் ஆகிடுச்சு குட்டிமாக்கு. குட்டிமானால் நடந்து வர முடியாதான். ஸோ தூக்கிட்டு தான் போகணுமா? லைட் இல்லையே. ஏந்துக்கு சொல்லலாம். ஆமாடி. லைட்டு போட்டுடலாமா? போடுங்க லைட்டு. என்ன சொன்னடா?
அன்னைக்கு டே வந்து அப்படியே வந்து சாப்பிட்டு தூங்கிட்டோம். ஸோ அப்படியே வந்து டே முடிஞ்சிருச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் வந்து நான் விலாக் அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை, ரொம்பவே வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். ஸோ திணையில் வந்து நான் வந்து உப்புமா செய்ய போகிறேன். ஸோ கொஞ்சம் கேரட் வந்து இருந்தது வீட்டில். ஸோ அதையும் வந்து நம்ம பீன்ஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும். வீட்டில் வந்து கேரட் மட்டும் தான் இருந்தது அன்றைக்கி. ஸோ அதனால் கேரட்டை வந்து கொஞ்சம் நறுக்கி போட்டு உப்புமா வந்து செஞ்சிடலாம் திணையில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வந்ததுங்க. ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருந்தது, ரொம்பவே வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் இந்த ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். மில்லட் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து சாப்பிட போகிறீங்க. அதாவது ஃபுட்டில் வந்து இதெல்லாம் வந்து நம்மளோட பாரம்பரிய ஃபுட்டு தான். பட் ஆனால் இடையில யாருமே வந்து இதை வந்து கண்டுக்கவே இல்லை இல்லையா? பட் இப்போ வந்து கொஞ்சம் சரி நாமளும் மில்லட்ஸ்லாம் வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதனால மில்லட்டில் வந்து உப்புமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். அப்படி சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு வந்து தெரிஞ்சது, இப்போ வந்து புதுசாக வந்து நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸில் வந்து மில்லட்ஸை வந்து கொண்டு வரோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் வந்து எடுத்துக்கணுமா. ஏன்னா அப்போ தான் வந்து டைஜஸ்ட் வந்து நல்லா ஆகுமா. ஸோ யாராவது மில்லட்ஸை வந்து புதுசாக வந்து உங்களோட ஃபுட் ஹேபிட்டில் வந்து கொண்டு வர போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ திணை, சாமை, குதிரவாளி இது 3மே வந்து பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்குங்க. பட் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இதையும் வந்து நான் படித்து தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் அடுத்து வரப்போகிற வீடியோவில் அதையும் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் வந்து மில்லட்ஸை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்து பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வந்து டைஜஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூன் வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் இன்னொன்று வந்து சொல்லணும்னு நினைக்கிறேங்க. என்னென்னா நம்ம வந்து டின்னருக்கு வந்து மில்லட்ஸை வந்து எடுத்துக்கிறது வந்து அவ்வளோக்கா வந்து டைஜஸ்ட் ஆகாது அப்படின்னு தான் வந்து நான் படித்தேன். பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது வந்து எனக்கு தெரியல. ஸோ வேணும்னா வந்து நாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இது வந்து எதை பொறுத்து அப்படின்னா ஒருத்தவங்களோட அந்த பாடி பொறுத்து தாங்க. ஏன்னா ஒருத்தரோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அதை பொறுத்து தான். ஸோ கண்டிப்பாக இனிமேல் நீங்களும் மில்லட்ஸை வந்து உங்களோட ஃபுட்டில் வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்பவே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் இது சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ கொஞ்சம் வந்து பசி வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுதுங்க. ஏன்னா வந்து நிறைய வெயிட் லாஸ் வீடியோவில் வந்து நான் பார்த்துருக்கேன். எல்லாருமே வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடியது வந்து மில்லட்ஸ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வந்து வெயிட் வந்து நல்லா லூஸ் ஆகும்னு சொன்னாங்க. இதை வந்து ஒன்ஸ் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஏன் லூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஏன்னா வந்து இது வந்து ஒரு அளவுக்கு மேலே சாப்பிட முடியல. இதுவே வந்து நம்ம ரவையில் வந்து செஞ்சுருந்தாலும் சரி, ஏன் கோதுமை உப்புமா செஞ்சுருந்தா கூட வந்து கொஞ்சம் ஜாஸ்தியான அமௌண்ட் வந்து நம்ம எடுத்துப்போம். ஏன்னா இந்த மாதிரி வெஜ்ஜீஸ்லாம் வந்து போட்டு பண்ணும்போது கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்குவோம். பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லாவும் இருக்குது, சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்குது. பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் அமௌண்ட் தான் வந்து நம்மளால் சாப்பிட முடியுது. ஸோ அதே போல் கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு வந்து நல்லா ஃபுல்லான மாதிரி இருக்குது. ஸோ அதே போல் வந்து மத்தியானத்துக்கு வந்து பசி வந்து ரொம்ப சீக்கிரமே வந்து வரவே இல்லைங்க. ஸோ அதனால தான் எல்லோரும் வெயிட் லாஸ்க்கு வந்து மில்லட்ஸை வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அப்படின்னு ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அண்ட் இன்னொன்று கூடங்க, ஏன்னா இதை வந்து வெறும் வெயிட் லாஸ்க்கு மட்டுமே வந்து அதாவது வெயிட் லாஸ் பண்ண போகிறவங்க மட்டும்தான் இதை வந்து சாப்பிடணுன்றது வந்து கிடையாது. இது வந்து ரொம்ப ஹெல்தி. ஸோ யார் வேணாலும் வந்து சாப்பிடலாம். ஆனால் சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்சம் வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிடணும். அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு வந்து டைஜஸ்ட் எப்படி ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கணும். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குங்க மில்லட்ஸில். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோஸுமே கூட வந்து நம்ம அப்லோட் பண்ணலாம். பிகாஸ் ஒரு மில்லட்லேயும் எவ்வளோ வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸோ அதை சாப்பிட்றதுனால என்னென்னலாம் வந்து நம்மளோட உடலில் வந்து நடக்குது அப்படின்றதையும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டா வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதையும் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன்.